ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சக்தி நாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம். ஆல் டைம் ஃபேவரட் தான் சார் இந்த சாம்பார் சாதம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து வெஜிடேரியனில் வரும்போது வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பசிக்கு முதல் இடம் கொடுக்கறது வந்து சாம்பார் சாதம். ஏன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி, டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எங்கே கற்றுக்க போகிறோம்னா கும்பகோணத்தில் தான் இந்த கற்றுக்க போகிறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சக்தி கிருஷ்ணன் சார் வந்து அவரோட கைப்பக்குவத்துல 2 விதமா சாம்பார் சாதம் பண்ணுவாரா. ஒண்ணு வந்து மசாலா நம்மளே இடிச்சு தயார் பண்ணி நம்மளே அரைச்சி போட்டு பண்றதுங்கிறது ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போறப்பட்ட நினைச்ச உடனே நம்ம கையில இருக்கிற பொருட்களை வச்சுட்டு நம்ம செஞ்சிட முடியும். மசாலாலாம் நம்ம வந்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸி மெத்தட் டக்குன்னு பண்ணிடலாம். காய்கறிகள் வந்து என்னென்ன காய்கறிகள் போடுறாங்க, அதுல முக்கியமா அந்த பருப்பு, அந்த முருங்கைக்காய் வேக வச்சு எப்படி யூஸ் பண்றாங்க, சாதத்தை வந்து தனியா வேக வச்சு யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்றாங்க. நாம செய்யறப்பட்ட காய் பூரா அப்படியே சுத்தமா கரைஞ்சிடும், வெண்ணெய் மாதிரி இருக்கும். சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வாயில் வச்சிங்கன்னா சல்லுன்னு உள்ள இறங்கிடும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷல். அந்த சாம்பார் ரெடி பண்ணிட்டு அந்த சாதமும் மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன, கடைசியாக வந்து என்ன பண்ணனா தேங்காய் வறுத்து போடுறாங்க. கடைசியாக இறக்க போகும்போது நல்ல தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன். அந்த தேங்காய் பூவை மேலே தூவி விட்டு பறிச்சிடும். ரெடிமேட் மசாலா நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா சாதாரண சாம்பார் சாதம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை மாத்துறது இந்த தேங்காய் வரும். நெய் யூஸ் பண்ற பக்குவம் என்ன, அந்த நெய் எதுக்காக யூஸ் பண்றாங்க? அந்த நெய்யோட வாசம்ங்கிறது தனியாக இருக்கும். சாம்பார் சாதத்தில் நீங்கள் மேலே நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் 2 வாய் சாப்பிட்ற நீங்கள் 4 வாய் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது அதோட நுணுக்கங்கள் அழகாக சொல்கிறாரு. ஸோ வாங்க அவர்கிட்ட போயிட்டு அவரோட கை பக்குவத்தில் பண்ணுற இந்த சாம்பார் சாதத்தை பற்றி கேட்டீங்கன்னா மிஸ்டர் சக்தி கிருஷ்ணன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். பல பேர் வரக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மெனு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அது சாம்பார் சாதமாக இருக்கும். நான் வந்து ஒரு கரண்டி ஷூட் இருக்கும்போது சாப்பிட்டேன், ஆனால் ஷூட் முடிச்ச பிறகு ஒரு 3 கரண்டியை போட்டு சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. போலாம். சார் வணக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? கடவுளால் தேவையான அளவு கொடுத்துட்டு நல்ல விஷயம். ஆல் டைம் ஃபேவரட் ஒரு ரெசிபி பற்றி நான் பேசியிருந்தேன். என்ன தேவையான பக்கம் சொல்லல அவசியம் சொல்லி. சாம்பார் சாதம் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1, சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆர்கேஜி நெய் 25 கிராம், தக்காளி, சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து 1/2 கிலோ, புளி 50 கிராம், பச்சை மிளகாய் 5 நம்பர், வெல்லம் 30 கிராம், ஆயில் 50 கிராம். முக்கியமாக நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் அளவுகள் கம்மியாக சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு சார் நம்ம செய்கிறோம்? 40 பேருக்கு நம்ம வந்து ஃபுட் அனுப்புகிறோம். ஆமாம், சாயங்காலம். ஆமாம், 40 பேருக்கு சாம்பார் சாதம் பண்ணுறோம். அந்த சாம்பார் சாதம் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பருப்பு அரிசி 2மே வேக வைக்கணும். பருப்பில் வந்து நம்ம வெறும் பருப்பில் வந்து அப்படி வேக வைக்காமல் முருங்காயை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, சாம்பார் சாதத்தில் முருங்காய் நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னு சொன்னோம்னாக்க சாப்பிடும்போது பல்லில் மாட்டோம், சமயத்தில் தொண்டையில் போய் குத்திக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 அறுத்து பருப்பில் கட்டி அப்படியே உள்ளே போட்டுருவோம். அந்த மாதிரி உள்ளே போட்ட பிறகு அந்த பருப்பு நல்லா வேகும்போது இந்த முருங்காயும் சேர்ந்து வந்துடும். அதில் சேர்ந்து வந்த பிறகு அது தனியாக அதை மட்டும் உருவிட்டு அந்த குச்சி குச்சியாக இருக்கிறத தூக்கி வெளில போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அந்த ஃப்ளேவரும் கிடச்சிடும், நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதில் மஞ்சத்தூளும் போட்டுருவோம். மஞ்சத்தூள், அந்த முருங்காய், பருப்பு கரெக்டா அளந்து போடுறாங்க. அது என்ன கலர்? ஒரு படி அரிசிக்கு 1/2 படி பருப்பு. இது 2 மடங்குன்னா அது 1 மடங்கு. இது அரிசி 2 மடங்குன்னா பருப்பு 1 மடங்கு. பருப்பு. சோ அதே மாதிரி சாதம் எப்படி வச்சிருக்கீங்க? சாதம் வந்து பச்சரிசி எடுத்துருப்போம். நம்ம ரெகுலரா நீங்க சாப்பாடு அரிசி எடுக்கிறது வந்து சாப்பாடு சாதம் அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது கரையிறதுக்கு லேட் ஆகும், மோட்டாவாக இருக்கும். அதனால பச்சரிசினாக்கா உங்களுக்கு குறைவா நம்ம வச்சிட முடியாது. அதனால பச்சரிசி தான் அது. நான் எதுக்கு புழுங்கரிசி வேண்டாம். புழுங்கரிசி வேண்டாம், அது ஆயிலும் தேவையில்லை. சரி, ஓகே. எதுக்காக இந்த இடத்துல பச்சை அரிசி புழுங்கரிசி பிரித்து சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. புழுங்கரிசி வந்து நீ குக் பண்ணும்போது கொஞ்சம் அது வெந்த பிறகு முழுசாக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி கரைஞ்சாலுமே அதுக்கு வந்து அந்த அந்த தன்மை இருக்கும்.
ஆனால் பச்சை அரிசி வந்து உங்களுக்கு அந்த சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு மசிஞ்சிரும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் விஷயம். அதாவது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்க்கறதுக்கு பச்சை அரிசி முக்கியம். அதே மாவாயிடும். மாவாயிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கு. முருங்கைக்கு மட்டும் நம்ம புளி வேண்டியது இருக்கு. அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டு காய்கறி வாங்கட்டும். சரி, ஓகே. அடுப்பு ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. அடுப்பு பற்றாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஆயில் 2 பேட்டர்ன் பண்ணலாம் சார். நெய் நிறையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த தாளிப்புலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் வந்து ஒரு லிமிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கனாக்கா சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இந்த எடுக்கிற பாத்திரத்தில் ஏற்கனவே ஒரு ரெசிபியில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஏன் நெய் வந்து பாத்திரத்தில் விடணும் அப்படின்னு அந்த மாதிரி விட்டுட்டு கூட இதை எடுத்துக்கலாம். இல்லை மேலே வேணாலும் விட்டு சாப்பிட்டுக்கலாம். நெய்யை வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாம்பார் சாதத்தை பொறுத்தவரை. சாம்பார் சாதம். ஓகே. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்? இப்போ நம்ம இதில் நெய் விட்டு நமக்கு தான் நெய் பிடிக்குமே. ஓகே. நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு அக்மார்க் வாங்கின பிராண்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த குவாலிட்டி மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்குது. ரைட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இனிமேல் நிறைய ரெசிபிகளை பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய உதவியாக இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆர்கேஜி நெய்யும். சரி, போதும். அது போதும் சார். கடுகு அடுத்தது வழக்கம் போல தான் சார். கடுகு நல்லா வெடிக்கணும். ஓகே. வெடித்த பிறகு தான் நமக்கு அடுத்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம போக முடியும். வெந்தயம் வேணும் சார். இந்த சாம்பார் சாதம் பண்ணும்போது நம்ம இந்த வெந்தயம் சேர்க்குறோம்ல, ஒருத்தரும் ஒரு கை பக்கத்தில் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்பேன் நான், நீங்கள் வெந்தயம் எதுக்காக ஆக்சுவலாக சாம்பார் சாதத்தை யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? அதோட ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாசம். டன். இந்தாங்க. இன்னொன்று வெங்காயத்தை அப்படியே ஜஸ்ட் உரிச்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துல இந்த வெங்காயத்தை நம்ம போட்டிருக்கோம். நம்ம அதே வந்து இந்த சாம்பார் பொடி போடுறோம், அப்புறம் இந்த மல்லித்தூளும் போடுறோம். இந்த சாம்பார் பொடியில் வர மிளகா எல்லாமே இருக்கும். நம்ம ஏன் தனியாக பச்சை மிளகா போடுறோம்? என்ன காரணம், ஏன் போடுறோம்? பச்சை மிளகா வந்து நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடும் சார். அந்த காரம் பூரா அதில் இறங்கிடும், அந்த எண்ணெயில் இறங்கிடும். இதோட இந்த புளி தண்ணி மற்ற விஷயங்கள்லாம் ஆட் மசாலா பொடிலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது என்ன பண்ணுறோம்? தக்காளி பண்ணிடலாம் சார். அப்போ இந்த வெங்காயம் வதங்க வேண்டியதுலாம் இல்லையா? வரும் சார். இது வதங்கிடுச்சு சார். அது ஓகே. அது வதங்கினது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே வதங்கிடுச்சு. ஓகே. இப்போ தக்காளி போடுவோம், அதில் கொஞ்சம் வதங்கும். அப்புறம் காய்கறியெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் வதக்கும். கிட்டத்தட்ட இதுலேயே வந்து ஒரு 70% வதங்கிடும். அதுக்கப்புறம் புளி தண்ணி விடுவோம். அந்த புளி தண்ணி விட்ட பிறகு அதில் கொஞ்சம் வதங்கும். டோட்டலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது 100% அதோடைய வேக்காடு கரெக்டாக எடுத்த உடனே முழுமையாக வந்து வதக்கிட்டு நீங்கள் போடக்கூடாது சொல்கிறாங்க. அதான் விஷயம். முழுமையாக வதக்குனீங்கன்னாக்கா அதுலேருந்து எல்லாம் அந்த தோல்லாம் பிரிஞ்சிடும். பிரிஞ்சு போயிடும். சாப்பிடும்போது தெரியாது, வெங்காயமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வச்சுங்க. ஓகே. தக்காளி போடலாமா? ஓகேங்க. தக்காளி கம்மியாக தான் போடுறோம் நினைக்கிறேன். போதுமா? போதும் சார். ரொம்ப கம்மி. இது அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா புளி தண்ணி தான் எனக்கு பேஸ் ஆச்சு. ஓகே. சாம்பார் சாதத்துக்கு. ஓகே. தக்காளி போட்டிருக்கோம். ஓகே. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு காய்கறி போட்டுரும். ஆனால் தக்காளியோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். என்னுடைய பட்டியலில் தக்காளி அளவு. அப்போ எனக்கு தக்காளி வதக்கிட்டு எந்த ஸ்டேஜில் காய போடணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக காய் எடுத்துறேன். கண்டிப்பாக. அது மாதிரி காய் வந்து என்னென்ன காய் யூஸ் பண்ணுறோம் இதில்? கேரட்டு, பீன்ஸு, சவுச்சவு, பரங்கிக்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய். ஓகே. இதில் முக்கியமாக சாம்பார் சொல்லும் போது முக்கியமான காய் என்ன காய்? காய் கரையாமல் இருக்கிற காய் எந்த காய் போட்டோம்னாலும் அது முக்கியமான காய். இந்த பரங்கிக்காய் வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்கல்ல. பரங்கிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு இனிப்பு இருக்கும். அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட திக்னஸ் கொடுக்கும். சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இது கலவை மிக்ஸ் ஆகும்போது அந்த கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒன்னோட ஒன்று சேரும்போது நல்லா இருக்கும். சரி, ஓகே. தக்காளி வதங்கி போதும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? காய்கறிலாம் ஆட் பண்ணி எல்லா காய்கறியும் காய் எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் வச்சிருக்காரு. மெயினாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் அதில் இருக்கும். வெறும்னா வெட்டி வச்சிங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் கருப்பாயிடும். ஓகே. அது மாதிரி இல்லாமல் இதில் தண்ணியில் போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது கருப்பாகாது. ஓகே. வெட்டினா நம்ம ஒரு டைம் சப்போஸ் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டயத்தில் நம்மளால் சமைக்க முடியல, ஒரு 1 hour 1.5 hour நமக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு வரோம் அப்படின்னா காய் எதுவும் வீணாக போகும், கலர் மாறாது, அப்படியே இருக்கும். ஆமாம். ஆனால் இதை வெட்டி நம்ம தண்ணியில் போட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கக்கூடாது. காய் வீணாக போயிடும். ஸோ இதில் வந்து எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சாம்பார் சாதத்தோட நோக்கமே வந்து காய்கறி நிறைய சேர்க்கணுங்கிறது சார். ஓகே. இப்போ இந்த காய் போட்டிருக்கோம்ல, இந்த காய் போட்டப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? காய் கொஞ்சம் வதங்கணும் சார். கொஞ்சம் காய் வதங்கினதுக்கு பிறகு மசாலா, நம்ம அந்த ரெடிமேட் மசாலா நம்மகிட்ட இருக்குல்ல, சாம்பார் பொடி இருக்குது, தனியா தூள் இருக்குது, ஓகே, கருவேப்பிலை, இந்த உப்பு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி. சரி, ஓகே. அப்போ எனக்கு வதங்கிட்டோம். அப்போ 1 by 1 அப்படியே நீங்கள் சொல்லிட்டே போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ எனக்கு வதக்கிட்டு காமிங்க காய். கண்டிப்பாக.
சார் இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு சார். ஓகே, காய் நல்லா அருமையாக வதங்கிடுச்சு. இந்த காயை அது மாதிரி வெங்காயம் வதங்குற மாதிரியே வந்து இந்த காயை குக் பண்ணுற பக்கம் ஒன்று இருக்கா இந்த இடத்துல? கண்டிப்பாக இருக்கு. சரி, வதக்கும் போது இதில் வந்து இது வேக்காடு வாங்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா இதில் ஒரு 50-60% வெந்துருச்சுன்னு வச்சுங்களேன். மறுபடியும் நம்ம இதில் வந்து மேற்கொண்டு நம்ம மசாலா சாமான்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றி அப்போ நம்ம வேக விடும்போது அந்த டைம் ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் வந்து அந்த டைம் வந்து இதில் நம்ம வந்து டைம் எடுக்கல, அர்ஜென்ட்டுக்கு நம்ம அதில் விடுறோம்னாக்கா இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்தோம். இவ்வளோ இதில் இல்லைன்னா அதில் இன்னொன்று தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி இது தண்ணி தான் இவ்வளோ தண்ணி வந்துச்சு பாருங்க. அந்த காய் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். ஆமாம், அப்போ அந்த காய் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே இது வந்துருச்சு. 60% ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மஞ்சத்தூள் இந்தாங்க. மஞ்சத்தூள் இல்லாத சமையலே இல்லை சொல்லி சொல்லலாம். நிஜம்தான் சார். இதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி, தனியா பொடி. இப்போ வீட்டில் குழம்பு தூள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குழம்பு தூள் யூஸ் அதே தான். குழம்பு தூள் வேற, சாம்பார் பொடி வேற. நீங்கள் குழம்பு தூள்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம வத்த குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது குழம்பு தூள். இது வந்து சாம்பார் பொடி. இதுக்காக ரெடி பண்ணுற சாம்பார் பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம் சார். ஓகே, அடுத்து தனியா மல்லித்தூள், அப்புறம் உப்பு நீங்கள் சொன்ன மாதிரியே. ஆமாம், எதையுமே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுரும். உப்பு, பெருங்காயம் போட்டுருமா? பெருங்காயம் போட்டுலாம் சார். சரி, ஓகே. நாங்கள் பெருங்காயம், கருவேப்பிலை போடுறோமா? உப்பு மட்டும் கையால் தான் போடுவோம் எங்கே போட்டாலும். அப்படியே அது பழக்கம். அது ஒருத்தர் போட்டு பழகிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. அது வேறு என்ன தேவை? கருவேப்பிலை இந்தாங்க. கருவேப்பிலை உங்களுக்கு பிடிக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூடவே போட்டேன். சரி, இதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலோட மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், ஓகே. இதுக்கப்புறம் அப்படியே புளி தண்ணி ஊற்றி கொதிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, மசாலா போட்ட உடனே அந்த ஒரு லுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அரோமாவும் மாறி நல்ல வாசம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் அடுப்பு எரிய விட வேண்டியது, நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வந்து 60% காய் வெந்துட்டதுனால நமக்கு வந்து இதுக்கப்புறம் உடனே புளி தண்ணி கப்பிச்சிக்கலாம். சரி, நல்லா வதக்காச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ அடுத்த புளி தண்ணி ஆட் பண்ணணும் சொல்லுங்கள். சரி, எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? ஆமாம், சரி, ஓகே. அலந்தாச்சு. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம அடுத்தது பருப்பு சேர்க்க போகிறோம். ரைட்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, ஓகே. நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆமாம் சார். இது புளி தண்ணி ஊற்றி நல்லா வெந்துருச்சு சார். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் பருப்பு ஆட் பண்ணலாம். அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதிக்க அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்லம் வந்து அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது. ரைட்டா? எல்லாத்தையுமே காமன் பண்ணி கொடுத்தோம். சரி, கிட்ட வெல்லம். அந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புத்தன்மை வந்து லைட்டாக இருந்தால் தான் அந்த காரம் புளிப்போட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லி ஃபீல் பண்ண வைக்கும். அதனால தான் வெல்லம். சில ஃபேமிலி வந்து வெல்லம் விரும்ப மாட்டாங்க சார். அப்படி இருந்துச்சுன்னா வெல்லம் போடாமல் செய்யலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புளிஞ்சி எடுத்துக்க அந்த முருங்காய் போடலாமா? போடலாம். ஓகே, இந்த முருங்காய் வந்து நம்ம பேட்டர்னில் வந்து சார் இது மாதிரி புளிஞ்சி எடுத்துருவோம் சார். சரி, ஓகே. அந்த பருப்பில் வேக வச்சதை. ஆமாம் சார். அது மாதிரி வேக வைக்கும்போது இந்த விழுதாக கிடச்சிடும் நமக்கு. எடுத்து காமிங்களேன். ஸோ இப்படி சாப்பிடும் போது அந்த ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஃபைன், போடலாம். இன்னொன்று சூட ஆறுன பேருக்கு எடுங்க. கொதிக்க விடுறோமா? எப்படி? தேவையில்லை சார், இது எல்லாமே வெந்தது தானே சார். சரி, அதனால் நம்ம வந்து இப்போ பருப்பு தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, பருப்பு தண்ணி எடுத்துருவா? ஆமாம் சார், பருப்பு தண்ணி தான் ஆச்சு. இதுக்கப்புறம் ஊற்றி நல்லா கொதிக்கணும்ல? ஆமாம் சார். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து அந்த வேக சாதத்தை போட போகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இதை திருப்பி லூஸ் பண்ணணுமா இல்லை திக்காகவே இருக்கணுமா? பருப்பு ஊற்றின பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கிறதே நல்லாயிருக்கும். ஓகே, சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப டைட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றது கூட அது ஓகே ஆகிடும். சப்போஸ் மதியானமோ இல்லை வந்து ஈவினிங்கோ இல்லை ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னோம்னாக்கா ரவாய்க்கு சரியில்லை தண்ணி பத்தாமல் இருந்தால் அப்படின்னு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி உதிரி நேரம் ஆக அந்த ஒரு கிட்டித்தன்மை களி மாதிரி ஆகிடும். ஆமாம் ஆமாம். சரி, அப்போ எனக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அந்த ரைஸு அந்த ஸ்டேஜ் போடுற பக்கத்துக்கு காமிங்க. சரிங்களா? சார் இப்போ இந்த சாம்பார் நல்லா வந்துருச்சு சார். ஓகே, முன்னாடி ஃபஸ்ட்டு டைட்டாக இருந்தது, நல்லா கொதிச்சு வந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். இந்த புளி தண்ணியோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றின பிறகு இப்போ இந்த சாம்பார் பக்குவம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஓகே,
ஆனால் இப்படி சாம்பார் ரெடி பண்ணானா நம்ம வந்து சாதத்துக்கும் சர்வ் பண்ணலாம். நல்ல கொலை வச்ச ரைஸ் இருந்ததுன்னா அப்போ சாம்பார் சாதம் மாற்றிக்கலாம். ஃபைன், ஓகே, வெரி குட். இது அந்த பேட்டர்ன் தான். சரி, ஓகே தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆனியன் நல்லா வெந்திருக்கும். எப்படி சொல்கிறீங்க? ஆனியன் நல்லா வெந்திருக்கும். முழுசாகவும் இருக்குது. முழுசாகவும் இருக்கும். இந்த காய் வந்து மசிஞ்சு போல. ஆனால் இதே பரங்கிக்காய் பாருங்க பாதிக்கு மேலே கரைஞ்சிருச்சு. பாதிக்கு மேலே. ஆனால் ஆனியன் முழுசாக இருக்கும். ஓகே, டன். இப்போ நம்ம சாம்பார் ரெடி சார். ஓகே. இப்போ நம்ம குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால ரைஸ் எதுலேயே போட முடியாது. ஓகே. அதனால இதை கீழே இறக்கிட்டு இந்த ரைஸ் நம்ம வடித்து இதில் வச்சிருக்கிற பாத்திரத்தை மேலே எடுத்து வச்சு சாம்பார் அதில் கொடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட வளையும் நல்லா சேர்ந்துருக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒன்றும் சிரமம் இருக்காது சார். இது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே கட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ இது கட்டி கட்டல, அதனால நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, அப்போ சாம்பார் ஊற்றிடுவா இல்லை? ஆமாம் சார். ஓகே, நாங்கள் எவ்வளோ சாம்பார் வேணும் சொல்லுங்க. பாதி விட்டுலாம் சார். சரி, போதுமா? போதும் சார். ஓகே, சரி. இதுக்கப்புறம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஆமாம் சார், நல்லா மிக்ஸ். சரி, ஓகே. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. சின்னதாக வீட்டில் குவான்டிட்டி பண்ணும்போது டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது கஷ்டம். உண்மைதான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு தேங்காய் போகிற ஸ்டேஜ் வந்து கூப்பிடுங்க. கண்டிப்பாக சார். தேங்காய் வறுக்கணும் சார். அப்போ தேங்காய் வறுத்துட்டு காமிச்சிடுறீங்களா? காமிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. நம்ம வந்து அந்த ரைஸில் வந்து இந்த சாம்பாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பதம் பாருங்கள். அந்த ரைஸ் எங்கேயுமே முழுசாவே தெரியல. அதனால தான் அந்த பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். ரைட். அதே மாதிரி காய்களும் எல்லாமே கரைஞ்சிருச்சு பாருங்க. நம்ம அவ்வளோ ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆமாம். இப்போ குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காயை வந்து தனியாக பொறிக்க வச்சுருவாங்க. இதில் எதையுமே எடுக்க முடியாது. எல்லாமே அதுலேயே வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக மாறும். இந்த பேட்டர்ன்லாம் பண்ணும்போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுலேருந்து கேரட்ல இருந்து பீன்ஸ் வரைக்கும் எல்லாமே சேர்ந்துரும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ நம்ம நல்லா வறுத்து வச்சிருக்கோம். அதை மேலே கொட்டிட்டு அதை பிரட்டிட்டு நெய் சேர்க்கணும். சரி, ஓகே. இந்த தேங்காய் பூ வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவும் போட்டு வறுக்காம அப்படியே தனியாக வறுத்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? நெய் ஊற்றி வறுத்தீங்கன்னாக்கா அது பொரிஞ்சிடும், வறுபடாது. வறுக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வறுக்கும் போது என்ன தேங்காயோட ஸ்மெல் வந்து மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். ஆனால் நெய்யில் பொரிச்சிட்டு நெய்லையோ எண்ணெயிலையோ பொரிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஸ்மெல் அதுலேருந்து வெளியில் போய்டும். நான் அந்த பொரிச்ச ஒரு கிறிஸ்பி மட்டும் தான் அதில் கிடைக்கும். புரியுது. அதனால வெறும் தேங்காயை தான் அப்படியே வறுத்தோம். சரி, ஓகே. அப்போ கொட்டிடலாமா அது? ஆமாம் சார். ஓகே. இது பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் வறுவல் மாதிரி இருக்கும். அப்படி. ஆமாம். நான் எங்கே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரைட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து இந்த மாதிரி தேங்காவை வந்து தனியாக வறுத்து போட்டதே இல்லை. அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி போட போகிறோம், கருவேப்பிலை போட போகிறோம், நெய் விட போகிறோம். சரி. அப்புறம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னது? நான் சாப்பிட்றது எப்படி? சரி, ஓகே, டன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி. நாங்கள் சாரோட ஃபேவரேட்டு. ஆல் டைம். எந்த ஒரு சவுத் இந்தியன் சமையலும் நார்த் இந்தியன் சமையலும் அதில் இன்னொரு விஷயம் சார், இது நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால சுவை கூடுதல் இல்லையோ அதோட மனம் கூடும். எவ்வளோ சேர்த்தாலும் அதனால வந்து எந்த வகையான பாதிப்பும் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை இது எதுவும் மாறாது. அதனால தைரியமாக நம்ம வந்து கொத்தமல்லி அதிகமாக போடலாம். சரி, இதுக்கப்புறம் நெய். உங்கள் ஃபேவரேட் நெய், முந்திரி, பாதாம். ஸோ 6 kg கடைசியாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நெய்யை வந்து ஒருத்தர் ஒரு பண்ணுவாங்க. என்னன்னா சூடு ஏற்றி ஊற்றுவாங்க, அதாவது காய்ச்சி ஊற்றுவாங்க, இல்லை பச்சை ஊற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல? இதில் வந்து சார் நம்ம சாம்பார் சாதம் வந்து நமக்கு நல்லா கொதிக்கவே இருக்குது. மறுபடியும் நம்ம அந்த நெய்யை காய்ச்சி இதில் விட வேண்டிய அவசியம் நமக்கு எதுவுமே இல்லை. இதில் ஏதாவது பொரிச்சாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் தான் நம்ம இதை வந்து சூடாக்கணும். நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. மேலே வந்து இதோட வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம இதை கொடுக்குறோம். அதனால் இது அப்படியே பச்சையாகவே கொடுத்துருவோம். ஃபைன். சரி, ஓகே. நெய் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். சரிங்களா? கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம் சார். சரி, இப்போ இதில் நம்ம தேங்காய் போட்டோம், கருவேப்பிலை போட்டோம், கொத்தமல்லி போட்டோம், நெய் சேர்த்தோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஜஸ்ட் இது மிக்ஸ் ஆன உடனே இதோட அரோமா பாருங்கள், இதோட கலர் பாருங்கள்,
என்ன எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் பார்க்கும்போது அந்த 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 டெக்ஸ்சர் தான், அந்த நல்ல சாதம் குழஞ்சி அந்த மசாலாவோட பார்க்கும்போது வாசம் நல்லாவே தெரியுது. ஓகே, கடைசி அந்த போட்ட நெய்யும் வந்து மேலே நல்லா தெரியுது. ஆமாம், எனக்கு இந்த தேங்காவோட சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்துருவா, ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எடுத்து காமிங்களா அந்த பக்குவத்தை. ஐயோ, வேற 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 லெவல். இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல். நான் இருந்தால் உங்கள்கிட்ட நானே சொல்லியிருப்பேன் சார் ஒரு பொரியல் பண்ணலான்ட்டு. அது இந்த சாதம் உங்கள் தட்டில் வைக்கும்போது அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, டான். அப்படியே பண்ணிடலாம், கொடுங்க. சார் இப்போ சாதம் ரெடி. ஓகே, இதை உங்கள் தட்டில் வைக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சைட் டிஷ் என்ன ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சைட் டிஷ்ஷா? ஏன் என்ன இதுக்கு தான் தனித்தனியாக இருக்கா? ஆனால் ஒரு சாப்பாடு பண்ணும்போது ஒன்று தனித்தனியாக ஒன்று வச்சுக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த வெங்காயம் தொக்கோட அதுக்கு ஒரு பொடியோடு வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சொன்னார். நான் நினச்சேன் இப்போ வெங்காயம் தொக்கு வந்து இட்லி தோசையோட ரைஸோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அதுக்கு ஒரு பொடி பண்ணி அதுக்கு ஒரு நல்லா ஊற்றி அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். அது ஒரு லிங்க் வேணா தரேன். ஆனால் அதுவும் வேற லெவல். உண்மை சார். ஓகே சார், நான் அந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறேன்னா அடுத்த நீங்கள் என்ன தேட மாட்டீங்க. இந்த ஆள்கிட்ட சரக்கு முடிஞ்சு போச்சுடா அப்படின்னீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உங்களோட மனசுக்காக நான் வருவேன். நன்றி சார். இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு இல்லை, ஆக்சுவலாக நான் நார்மலாக வீட்டில் வந்து என்ன பண்ணுன்னா அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வழக்கம். உண்மைதான் சார் சொல்கிறது ஒரு கான்செப்ட் கரெக்டு தான். பட் அது இல்லாமலே இது சாப்பிட முடியும். ஏன்னா அந்த வெங்காயம், அந்த காய்கறி அது எல்லாமே இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. ஓகே, சாதம் வாயில் உள்ளே போனுச்சிங்க, கரைஞ்சி அப்படியே மெல்ட் ஆகுது. இந்த அல்வா தான் கரையும் சொல்லுவாங்கல்ல, அல்வா கூட ஒரு 2 செகண்ட் ஆகும் கரையிறதுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, அப்படியே அந்த காய், அந்த சாதம், அந்த மசாலா இது எல்லாமே உள்ள நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி அதில் மிச்சம் மீதி இருக்கிற காய்கறி நீங்கள் அதில் இருந்து பொறுக்கவும் முடியாது. ஆமாம், நீங்கள் அந்த 1-2 பல்லு தான் படுமா தவிர, ஆனால் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து சாம்பார் சாதம். ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த தேங்காய் போட்டது அங்கே உள்ள போட்ட மாதிரி தெரியல, நல்லா உள்ள மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த வறுப்பட்ட தேங்காயோட வாசம் நல்லா இருக்கு. வாசம் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த நாக்குக்கும் பல்லுக்கும் நரநரப்பு தெரியும். 1-2 அந்த அந்த சின்ன வெங்காயம் பல்ல போடும்போது அது இன்னும் நல்லா இருக்கு. வெங்காயம் என்னோட எக்ஸ்ட்ரா நிறைய போடலாம் நினைக்கிறேன். வெங்காயம் நிறைய போடலாம். ஆனால் வெங்காயம் நிறைய போட்டோம்னு சொன்னோம்னாக்கா அரோமா அது வேற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்தது. வெரி குட் சாம்பார் சாதம். அந்த நெய் வாசத்தோட அந்த மசாலா போட்டிருக்க வாசம், அதுக்கப்புறம் அந்த பச்சை கருவேப்பிலை, அந்த கொத்தமல்லி, இது எல்லாமே தி பெஸ்ட். ஓகே, சூப்பராக இருந்தது. எக்ஸலண்ட். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சாம்பார் சாதம். செஞ்சு நீங்களும் பாருங்கள், உங்கள் குழந்தைங்களோட அதை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது இந்த நெய்யோட மனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு மற்றபடி தீனாசாரியை சொல்லி முடிச்சுடுவேன். இல்லை, ஆசம். என் பிளேட்டு பாருங்கள், வலிச்சு எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக சார். ரியலி தேங்க்யூ சார். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கட்டிங் சர்வீஸ், நம்பர் 67 பக்தபுரி தெரு, கும்பகோணம். சுவாமிமலையில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அவுட்லெட் வச்சிருக்கிறேன். அங்கே ரெஸ்டாரண்ட்டாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஃபுட்டு தயார் பண்ணி ஹாட் பேக்கில் பேக் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு இருக்கிறேன். வாங்குறவங்க அத்தனை பேருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார், இங்கே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டது மாதிரி இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்க. அது என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணேன். உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. என்னுடைய இன்னொரு நம்பர் 9360300884. தேங்க்யூ சார். அல்டிமேட் ரெசிபி. கண்டிப்பாக. ரியலி தேங்க்யூ. கண்டிப்பாக. நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர். தேங்க்யூ.